விஜய் கிட்ட பேசிட்டீங்களான்னா பேசலையே, அவர் யாரு நான் பேசுறதுன்னு சொல்லாம இப்ப சொல்ல முடியாது சொன்னார் பாருங்க. இந்த சஸ்பென்ஸ் திமுக வகுத்துல புளிய கரைக்கும். இதுதான் சார் ஒரு லீடர் செய்ய வேண்டிய வேலை. இல்லாட்டி பிஜேபியை விட்டு நீங்க நல்லா அங்கிட்டு 2 குத்து குத்துக்காட்டு விஜய் ஒரு ப்ரெஷரை கொடுத்து இப்படி சேர்றியா இல்லையாட்டு அவங்க இப்ப எடப்பாடி ஏதோ காமிச்சாலும் பயமுறுத்தினாங்க. அது மாதிரி விஜயை காமிச்சு பயமுறுத்தி கூட அந்த கூட்டணி அமையலாம். அரசியல்ல யாருக்குமே வெக்கம் கிடையாது, விஜய்க்கும் இருக்க வாய்ப்பே இல்லை. இருக்குன்னா நம்பாதீங்க. இப்ப எடப்பாடி என்ன சொல்றார், நாங்க கூட்டணி வச்ச உடனே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு, அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சேன்னு தெரிஞ்சவனே தூக்கம் போச்சு, இந்த கூட்டணியை உடைக்க சதி செய்கிறார்கள். நைனா நாயந்திரன் ஒரு பக்கம் கதறாரு, எடப்பாடி ஒரு பக்கம் கதறாரு. எதுக்கு சதி செய்யறாரு கதறீங்க? காங்கிரஸ்க்கு நெருக்கடியை பாஜக அதிமுக கொடுக்குதுல. மானம் சூடு சொரணை இருந்தா நீங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடாது, வாங்க வெளியில வாங்க. இதுதான் கல்லெறிகிற வேலை. கல்லெறியில் ஒரு பாறாங்கல்ல தூக்கி போடுறது. காமராஜரை உயிரோடு கொளுத்த முனைந்த அந்த RSS உடைய தவ புதல்வனான பிஜேபியுடனா நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் இன்று மாலைக்குள்ள நீங்க அந்த கூட்டணி முறிக்கணும் கேட்கறதா? வரலாற்றை பேசினா எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். ஒருத்தர் இங்க தெருவில் நடமாட முடியாது. இதே வேலை திமுக செய்ய அங்கே உடைக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதிமுக ஒரு 6-7 கட்சி இருந்தா திமுக இந்த வேலையை செய்வாங்க. எப்போ உன்னை எப்படி படுத்துறாரு, நீ எப்படி இருக்கிற, அங்கே கூப்பிடுறதுக்கு ஆளே இல்லை. அதனால அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவோடு கூட்டணி சேர்வீர்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறப்போ சஸ்பென்ஸ் வச்சு பதில் கொடுத்திருக்காரு. யூகங்களை வெளியில சொல்ல முடியாது அப்படின்றாரு. ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில இருந்து கொண்டே சில புகைச்சலும் இருக்கிறத பார்க்க முடியுது. அமித்ஷா அவ்வப்போது ஊடகங்களை சொல்கிற போது கூட்டணி ஆட்சி தான் அவர் சொல்றாரு. இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் அமித்ஷா சொல்றாருன்னு எடப்பாடி ஒரு பக்கம் பதில் கொடுக்கிறாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னை சொல்லிக்கிறாரு. இப்படியான ஒரு புகைச்சல் இருக்கிற சூழல்ல தாவேக்காவோடு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடியே சொன்ன மாதிரி அது சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும்னு சொன்னது தான் எந்த கட்சியும் செய்ய வேண்டிய வேலை. அது தேர்தல் பல மாதங்கள் இருக்கிற போது இப்பவே யாரும் செய்ய மாட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி உருவான போதே நான் இந்த வார்த்தை தான் சொன்னேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவர்கள் செய்கிற தவறுக்கு இவர்கள் பொறுப்பாகணும், இவங்க செய்கிற தப்புக்கு அவங்க யாராவது சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கணும்ன்ற அந்த யதார்த்தத்தை வச்சு நம்ம சொன்னோம். இந்த ஒரு தேர்தலுக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு கருப்பொருள், மையப்பொருள், கேள்வி, அதற்கான பதில், மக்களுடைய உணர்வு இந்த விஷயத்துல என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம்னு ஏதோ ஒரு விஷயம் ஒரு தேர்தலுக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலையும் விஜய் என்கிற ஃபேக்டர் தான் மையப்பொருளா இருக்கும். அப்ப என்ன சார், தமிழ்நாட்டோட முன்னேற்றம் அவனுடைய இதெல்லாம் தூக்கியில ஓட்டலாம் இல்லை, அப்படி இல்லை. இந்த விஜய் என்ன பண்ணுவார், அந்த அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அமல்படுத்துகிற திமுக திரும்ப ஆட்சிக்கு வருமா, இல்லை இப்படியெல்லாம் அமல்படுத்துறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதிமுக ஆட்சியை பிடிக்குமா, இப்படின்ற இந்த பிரதான கேள்விகளுக்கு யாருக்குமே பதில உருப்படியா சொல்ல தெரியல. நாங்கள் 200 ஜெயிப்போம், 210 ஜெயிப்போம், ஏன் குறைஞ்சி சொல்றீங்க, நாங்க 234 ஜெயிப்போம் நைனா நாயந்திரன் ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் அந்த நம்பரை யாரும் காமெடியா தான் கடந்து போவாங்க. சரிதானா? இப்படிதான் கலைஞர் ஒரு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தார். 200க்கு மேல வரும்லாம். கடைசியில் ஆட்சியை பிடிச்சது வேற ஆட்கள், அதை விட்டுடுவோம். அவருடைய நம்பிக்கையை சொல்றது வேற, உண்மையான இது என்னவென்னா நிஜமான பதிலை யாராலையும் சொல்ல முடியல. அந்த பதிலை சொல்ல விடாமல் தடுப்பது விஜய் தான் மறைமுகமா. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ண மாட்டாருங்கிறத பொறுத்தா இந்த இத்தனை கேள்விகளுக்கும் பதில் அதில் அடங்கியிருக்கு. இல்லாட்டி டைம் பாஸ் பண்றதுக்கு 1/2 hour வாதம் பண்ணிட்டு போயிடலாம். அது கன்ஸ்ட்ரக்டிவா, மெட்டீரியலைஸா, அர்த்தம் உள்ளதா இருக்கணும்னா விஜய் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியாம யாருமே எதையும் பண்ண முடியாது. அவர் அன்டெஸ்டட், அன்புருவன், அப்படி இப்படின்னு 1000 சொல்லலாம். விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் போற கூட்டம் மட்டுமே வாக்கு வங்கின்னு நான் நம்ப மாட்டேன். ஆனாலும் சீமான் என்கிற ஒரு பிரபல்யம், கொள்கையை அடிப்படையாக வைத்து ஒரு இயக்கத்தை கட்டமைத்த சினிமா பிரபல்யம் சீமானுக்கு இருக்கிற செல்வாக்கை விட, அல்லது அவர் அடைந்த அந்த உயரம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 3-4 பொது தேர்தல்களை தாண்டி வந்துதான் சீமான் தன்னுடைய கட்சிக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற முடிஞ்சது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கிற நிலையை அடைவதற்கு சீமானுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 பொது தேர்தல்கள் தேவைப்பட்டது. ஆனால் அதே சினிமா பிரபல்யங்கிறது சீமானையும் விஜயும் ஒப்பிடும்போது விஜய் எங்கேயோ இருப்பார். கொள்கை எல்லாம் பேசினா விஜய் எங்கிட்ட போயிடுவாரு. அது இல்லை. சினிமா பிரபல்யம் வரப்போ விஜய் உயர்ந்ததான். அதுதான் இன்னைக்கு அடிப்படை தேவையா இருக்கு. மூளை முடுக்கெல்லாம் விஜய்ங்கிற ஒரு பேரை கொண்டு போய் சேர்க்குது. அந்த முகத்தை தாவேக்கான்னு சொல்ல தெரியாது, ஆனா விஜய் கட்சின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஓட்டு போடவும் தயாரா இருப்பான். இந்த கட்சி பேரே முழுசா தெரியாத போது கட்சி கொள்கையை பற்றிலாம் கவலை கூட படுறது இல்லை. அந்த யதார்த்தத்தை வச்சுதான் விஜய் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலையே ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெறுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு புரிதலுக்கு அவரை பிடிக்காதவர்கள் கூட வந்துடுறாங்க. சரியா? அப்போ அப்படிப்பட்ட விஜய்
தனியார்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும், யார் கூட சேர்ந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். தனியார்னா அவருக்கு ஒரு வளருகிற கட்சிக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சிக்கு நான் ஏன் கட்சியை ஆரம்பிச்சேன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னார் இல்லையா விக்கிரவாண்டியில, யாரும் சரியில்லை, நான் வந்து அமைக்கிற ஒரு சர்க்கார்னு சினிமா வசனத்துல சொன்னதையே கொஞ்சம் மைல்டா மேடையிலையும் சொன்னார். அப்ப இவர் வந்து ஏதோ பண்ண போறாருன்னு நம்பி சில ஒரு ஒரு சாரார் இருக்கிற போது, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இருக்கிற போது, அதையெல்லாம் மறந்துட்டு மாநாட்டுல பேசுனது, சிறப்பு தீர்மானம் போட்டு செயற்குழுல ஒரு பேசுனதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, யாரோ ஒரு கட்சியோட போய் அவர் சேர்ந்தாருன்னா, அது வேற விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. தனியார்னாலே குறைஞ்சது 8, 10% ஓட்டு வாங்கிடுவாங்கிறது என்னுடைய பார்வை. மிக நிச்சயமாக தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று விடுவார். அவரே அதிமுகவோடு சேர்ந்தால் மிக நிச்சயமா அது வெற்றியை நோக்கி போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு நான் பல நேரங்கள்ல சொல்றேன். இன்னைக்கும் சொல்லுவேன். எந்த அதிமுகவோடு? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. பிஜேபிய திமுகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாது. அதுபோல மக்கள் விரோத பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாது. மதவாத அரசியல் அவங்க இன்னைக்கு வரைக்கும் விட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்போது நடந்த செயற்குழு வரைக்கும் பிஜேபியின் மீதான தாக்குதல்களை கூர்மைப்படுத்துகிற தாவேகா, விஜய், அதிமுக பத்தி பேசவே மாட்றாங்க. அதிமுக பத்தி சொல்லணும். அது அவருக்கு மைனஸும் அடங்கியிருக்கு. துண்டு போட்டு வச்சிருக்கிறது தேர்தல் அரசியலில் ஒரு ராஜதந்திரன் கூட நான் எடுத்துக்கிடுவேன். அப்படி ஒருவேளை அப்படி போறாருன்னா, பிஜேபி இருக்கும்போதே போனா என்ன நடக்கும்? இல்லாத போது போனா என்ன நடக்கும்? இல்லாத போது போனா தான் அது பேசு பொருளாக மாறும். தன்னைத்தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு செயற்குழு அதெல்லாம் அதுக்கப்புறம் அறிவிச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் இன்னும் கான்ஸ்டிடியூஷன் அப்படி எதுவும் திருத்தல. பல்வேறு நிர்பந்தத்துக்கு இடையில் ஒரு கூட்டணி அமைத்து இருவருமே முதலமைச்சராக ஆசைப்பட்டால், இருவரையும் முதலமைச்சராக்குறதுக்கு அரசியல் சட்டத்துல இடம் கிடையாது. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த கூட்டணியோட அதிமுகவோடு போய் சேர்ந்தாருன்னா, அவருக்கு வெற்றி கிடைக்குங்கிறத நான் மறுக்க மாட்டேன். கொஞ்சம் தியாகம் பண்றேன். நான் 31ல பார்த்துக்கிறேன். இப்ப எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம். திமுக வீட்டுக்கு அனுப்புவதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு நினைச்சு வந்தாருன்னா, துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் கொடுங்கன்னு அவர் இறங்கி வர்றபோதே, விஜயனுடைய பிம்பம் உடைய ஆரம்பிக்கும். கூட்டணி சேர்ந்து அந்த அரசுல இடம் பெற்றார்னா, இப்ப என்னப்பா 2 பேரையும் சரியில்லைன்னா, இப்ப சரியில்லாத ஒரு ஆள போய் சேர்ந்துட்டேன்னு குறைஞ்சபட்ச அறிவுள்ள வாக்காளன், விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைச்ச ஒரு வாக்காளன் நினைப்பாங்களா? மாட்டாங்களா? சோ அந்த பலவீனமும் இருக்கு. அரசியல் அதிகாரத்தை பெறுகிற அந்த வாய்ப்புன்ற பிளஸும் இருக்கு. நான் அத மறுக்கல. அதனால தான் சொன்னேன். விஜய் என்ன செய்வார், செய்ய மாட்டார்ங்கிறத பொறுத்து தான், யார் ஆட்சி அமைப்பா, யாரு கால அவர் வாருவார், இல்ல அவரே ஒரு நம்ம ஜனநாயக நாடு இது. ஏன் நான் 10, 10ன்னு தான் நான் சொல்றேன். 35% வாங்கி விஜய் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவரே ஆட்சியும் பிடிக்கலாம், வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் எதார்த்தத்தின் அடிப்படையில, அவர் எடுக்கிற முடிவ வச்சு தான் திமுக, அதிமுகவினுடைய கனவுகள் மெய்ப்படும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை எதிர்க்க தொடங்கிட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் எதிர்க்க தொடங்கல. குறைஞ்சபட்சம் தன்னுடைய மௌனத்த கலைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த வகையில இதத்தான் நான் ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அமித்ஷா பேசுறதெல்லாம் தள்ளி வைங்க. அவர நேரடியா போர் புரிய வேண்டாம். எதிர்த்து பேசுற துணிச்சல் உங்களுக்கு வரவே வராது. நான் அந்த நிர்பந்தத்த, அந்த சங்கடத்த நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கும் புரியும். அப்படி இல்லன்னா இவ்வளவு தூரம் நெருக்கடி குடுத்து இப்படி ஒரு கூட்டணி அறிவிப்பாங்களா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? மௌனமா இப்படி உட்கார்ந்திருந்தாரே, ஒரு வார்த்தை கூட பேசாம. அப்படி இருந்த எடப்பாடி, இன்னொரு முறை அமித்ஷாவுக்கு பயப்படாம ஒரு துணிச்சலா ஒரு முடிவெடுப்பார்லாம் நான் பார்க்கல. ஆனால் தான் இந்த என்டிஏனுடைய தலைவர் தமிழ்நாட்டுல நான் தான்னு அவர் பயப்படுகிற, அவர் மரியாதை வைத்திருக்கிற அமித்ஷாவே சொன்ன பிறகு, இவர் வாயை திறந்து பேசணும்னு சொன்ன ஒரு 3 நாளா பேசிட்டு இருக்கிறார். அதிமுக தனிப்பெரும்பான்மை மட்டும் சொல்லி நிறுத்திக்கிட்டார். அப்புறம் தான் தனிப்பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்குங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியாது. மேட்டுப்பாளையத்துல சுற்றுப்பயணத்தை தொடங்குகிற போது இருந்த கூட்டம், அடுத்தடுத்த நாட்கள்ல கோவை மண்டலத்திலேயே சில ஊருங்கள்ல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு அவர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டு, நேற்று முன்தினம்லாம் இந்த சிதம்பரத்துல இருந்து அங்கிட்ட மயிலாடுதுறை அந்த பெல்ட்ல போயிட்டு இருக்கிற போது கூட்டம் கூடுற கூட்டம் கவனிக்க தகுந்த கூட்டமா இருக்கு. கூட்டிட்டு தான் வர்றாங்க. காசு தான் குடுப்பாங்க. மதிய சாப்பாடு போடுவாங்க. சாயங்காலம் போறபோது ரூ. 200 குடுத்து அனுப்புவாங்க. இவ்வளவும் செய்யற கட்சி எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அதான் பண்றாங்க. அப்படி பண்ணி கூட்டத்த கூட்ட முடியுதாங்கிறத கவனிக்க வேண்டியது. அந்த வகையில ஏதோ ஒரு அடிப்படையில கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. இது ஓட்டா மாறுமா? வந்தவங்கலாம் அதிமுக ஆட்கள் தானா? அந்த விவாதத்துக்குலாம் போக வேண்டாம். எடப்பாடி இந்த மாதிரி துணிச்சலாக பேச பேச, நீங்க வேணும் வச்சு அழைச்சிட்டு வராமலேயே, மதிய சாப்பாடு போடுறேன்னு சொல்லாமலேயே கூட, அந்த அதிமுக தொண்டன் உணர்ச்சியோட வந்து நிப்பான். நம்ம தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. அவன அதுதான் எழுச்சி கொள்ள செய்யும். உற்சாகம் தரும் சார் குறைஞ்சபட்சம். ஏன்னா அவங்க போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் கம்முன்னு இருக்கிறாருன்னு ஒரு சோர்ந்து போய் கிடந்த தொண்டர்களுக்கு, மாயவரம் கூட்டத்த நான் நிஜமாகவே ஒரு மாற்றமா தான் பார்க்கிறேன். இதத்தான் ஒரு தலைவன்கிட்ட இருந்து எந்த தலைவனிடமிருந்தும் எந்த கட்சி தொண்டனும் அந்தந்த கட்சி தொண்டன் எதிர்பார்ப்பான்.
அதை எடப்பாடி இப்பதான் செய்ய ஆரம்பிச்சு. நீங்க திரும்ப சொல்றேன், அமித்ஷாவுக்கு எதிரா வாள் சொல்லட்ட வேண்டாம். அவர் பேரையே சொல்லாம இப்படி மறைமுகமா தன் நிலைப்பாடு, என் கட்சி நிலைப்பாடு இதுதான். ஒரு நாள் பேசினார் பாத்தீங்களா, ஒரு 4 நாள் முன்னாடி. ஏங்க நான் தானேங்க என்டிஏ தலைவர். நான் சொல்றேங்க. நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர். காமெடியா தெரியலாம். ஒரு தடவையாவது அப்படி ஸ்ட்ராங்கா சொன்னாதான். இன்னும் சொல்லப்போனா, மேட்டுப்பாளையத்திலேயே அத அவர் சொல்லியிருக்கணும். சொல்லி அத ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்நேரம் வேற மாரி போயிருக்குங்க. நயினார் நாகேந்திரனை, எல்முருகனை வச்சுக்கிட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அமித்ஷா நீங்க தானே என் பேரை சொல்ல மறுத்தீங்க. உங்க ஆட்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு, உங்க கேபினெட்ல இருக்கிற ஒரு ஆள பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கங்கன்னு மறைமுக மெசேஜ் அன்னைக்கே சொல்லியிருந்தா, எடப்பாடியுடைய அந்த தலைமை பண்பு இருக்குல்ல சார், தலைமை பண்புங்கிறது ஏதோ சிலபஸ்ல இன்னைக்கு இந்த பக்கம், அந்த பக்கம்ன்னு ஒரு நிகழ்வுலயும் நீங்க அத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அற்புதமான அந்த வாய்ப்பு அவர் விட்டார். இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். எனக்கு ஒரு பத்திரிகையாளரா அரசியல் உள்ள கவனிக்கிறத வச்சு சொல்றேன். மாயவரம் அந்த பெல்ட்ல அங்கே கூடுன கூட்டத்த பார்த்தா சீர்காழிலலாம், திமுக ஆதரவு தளம்னு சொல்லப்படுகிற ஏரியா அது. அங்கேயே இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா, தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கும்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. இத தக்க வைக்க வேண்டியது எடப்பாடியினுடைய பிரதான கடமை. இன்னொரு பக்கம் கூட்டணி குறித்து எடப்பாடி ஒரு குழப்பத்துல இருக்காரா? இப்போ திமுகல இருந்து விசிகாவும், சிபிஎம்மும் வாங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம்னு ஒரு பக்கம் அது சொல்றாரு. குழப்பம் இல்ல. ம். எதிரணியில கல் எறிகிற வேலை. அது ஒரு அரசியல் கட்சி செய்ய தான் செய்வாங்க. ஆனா அந்த கல்ல சரியா எறியல. இப்படி அங்க எறியறத நினைச்சுட்டு அவர் காலுக்குள்ளயே போட்டுக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? கம்யூனிஸ்டுகள, சிறுத்தைகள ஏதாவது சொல்லி நம்ம பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறது பக்கா ராஜதந்திரம். ஒரு தந்திரம்னே குறைஞ்சபட்சம் கூட சொல்லுவோம். அரசியல்ல இதுதான் அடிப்படை பாடம். எதிராளியை பலவீனப்படுத்துவது. இததான் நம்ம செய்ய போறோம்னா, கோயம்புத்தூர்ல பேசும்போது சொல்றாரு, கம்யூனிஸ்ட்கள்ட்ட 4 பேர் கூட இல்லன்றாரு. அந்த 4 பேர் கூட இல்லாத ஆளுக்கா நீங்க ரத்தின கம்பளம் விரிக்கிறீங்க? அப்ப தலைவருக்கு என்ன ஆச்சுன்னா, கம்யூனிஸ்ட விடுங்க. அண்ணாதிமுக தொண்டன் என்ன நினைப்பான்? தலைவர் என்னதான் நினைக்கிறாரு? இந்த தெளிவு இல்லைங்கிறேன் நான். இந்த இந்த பாயிண்ட் தான் நம்ம கையில எடுக்க போறோம்னா, அதுக்கான பாதைய வகுத்துக்கிட்டே வந்து, இங்க வந்து போட்டு உடைக்கணும் அத. நல்லா எடுபட்டுருக்கும். இன்னைக்கு சண்முகம் அந்த வார்த்தைய சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சிருக்குமா? அவர் கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னா, எங்க இயக்கம் வளர்ந்திருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே தவிர, அது என்ன 4 பேர் கூட இல்லைன்னு கோயம்புத்தூர்ல சொல்லிப்புட்டு 4 நாள் கழிச்சு சிதம்பரத்துல வந்துகிட்டு ரத்தின கம்பளம் விரிக்கிறேன்னா, இது என்ன பேச்சு? அது ரத்தின கம்பளம் இல்ல, ரத்தக்கரை படிந்த கம்பளம்னு நக்கல் பண்ணிட்டாங்களா? இதத்தான் தலைமை பண்பு கொஞ்சம் குறைவுன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிய தப்பா யூஸ் பண்ணிட்டார். ஆயுதத்த கையில வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த ஆயுதத்தை எப்படி பிரயோகிப்பதுன்னு ஒண்ணு பயிற்சி எடுத்துக்கணும். இல்லாட்டி படிச்சாவது பார்த்துக்கணும். நான் நக்கலா சொல்லல. இந்த கம்யூனிஸ்ட் விஷயங்கள்ல எடப்பாடி நல்ல ஆயுதத்த கையில வச்சிருந்தால், அத பயன்படுத்தக்கூடாத முறையில் பயன்படுத்தி சொதப்பிட்டார்ன்னு பார்க்கிறேன். இல்லாட்டி அவர் எதிர்பார்த்த மாரி திமுகவுல ஒரு சலசலப்ப ஏற்படுத்தியிருக்க முடியும். சஸ்பென்ஸ்லயே வச்சு திமுகவ த்ரெட்லயே வச்சிருந்திருக்கணும். அது சஸ்பென்ஸ் இப்ப சொல்ல மாட்டேன் சொன்னாரு. சஸ்பென்ஸ் யாருக்கு தெரியுமா? முன்னாடி இருந்த பத்திரிகையாளர்களுக்கோ, கூடியிருந்த அதிமுக தொண்டர்களுக்கோ, அவருடைய பேச்ச டிவில பார்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்ல. விஜய் கிட்ட பேசிட்டீங்களான்னா, பேசலையே. அவரு யாரு நான் பேசுறதுக்குன்னு சொல்லாம, இப்ப சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு பாருங்க. இந்த சஸ்பென்ஸ் திமுக வகுத்துல புளிய கரைக்கும். இதுதான் சார் ஒரு லீடர் செய்ய வேண்டிய வேல. அதெல்லாம் கரெக்ட்டா செய்றாருல்ல. இந்த விஷயத்துல கொஞ்சம் கோட்ட விட்டுட்டாருன்னு சொல்றேன். விசிக என்ன நிலைப்பாட்டுல இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பாஜக கூட்டணியில இருக்க நம்ம அதிமுக கூட போ முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அதிமுக கூட போறத பத்தி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க பாஜக இருக்கே அப்படின்னு திரும்ப அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அப்போ பாஜகவை விட்டு விலகுவதற்கு அதிமுக இன்னைக்கு தயாரா தான் இருக்கா? அது தேர்தல் நெருங்குற சமயத்துல நடக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல அது எந்த அடிப்படையில இந்த கூட்டணி அமைஞ்சது? எத காமிச்சு பயமுறுத்தி எடப்பாடிய கூட்டிட்டு வந்தாருங்கிறத பொறுத்து தான், இவர் வெளிய வருவாராங்கிறது இருக்கு. ஒருவேளை நிர்பந்தம் வந்தா கூட நான் என்ன சொன்னேன், 2, 3 ஆப்ஷன் எடப்பாடிக்கு இருக்கு. கதவ பூட்டிக்கிட்டு, அமித்ஷா கால போய் பிடிச்சிடுறது. சாமி சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் கலோக்கியலா பேசுறேன். நேரம் கைகூடி வருது. வரமாட்டேன்னு சொன்ன விஜய் வர்றான். விஜய் வந்தாச்சுன்னா நம்ம ஜெயிக்க போறோம். அப்படின்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சு, நாங்க உங்கள கூட நீக்குறவன்னு நான் சொல்ல மாட்டேன். என்டிஏலருந்து நான் விலகிக்கிறேன்னு வேணா சொல்லிக்கிறேன். அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி புரிய வைக்கிறது ஒண்ணு. இல்ல இந்த மாதிரியான சில காயப்படுத்துற விஷயங்கள் இருக்குல்ல 2 மாசம் நடக்குதுல்ல. எடப்பாடி பார்வையில நான் ஒப்புக்கொள்ளாத, என்னிடம் பேசாத, என்னுடன் ஆலோசிக்காத ஒரு விஷயம். கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறத. நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. இது கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துது. அதிமுக தொண்டர்களை சங்கடப்பட வைக்குது. அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த அடுக்கிக்கிட்டு, இனிமேலும் நாங்கள் என்டிஏவில் நீடிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு வர்றது 2வது. இல்லாட்டி பிஜேபிய விட்டு, நீங்க நல்லா அங்கிட்டு 2 குத்து குத்துங்கன்ட்டு விஜய் ஒரு பிரஷர குடுத்து, இப்ப நீ சேர்றியா இல்லையான்னு அவங்க இப்ப எடப்பாடி ஏதோ காமிச்சாலும் பயமுறுத்துனாங்க. அது மாரி விஜய காமிச்சு பயமுறுத்தியும் கூட அந்த கூட்டணி அமையலாம். அரசியல்ல யாருக்குமே வெட்கம் கிடையாது. விஜய்க்கும் இருக்க வாய்ப்பே இல்ல. இருக்குன்னா நம்பாதீங்க.
சரியா? அப்படி ஒண்ணு நடக்குதுன்னு நம்ம எதாவது சொல்ல முடியுமா சார்? ம், ம். அரசியல் சார், என்ன வேணா நடக்கலாம். ஆமாம், நான் தான் சொன்னேன் மதவாத சக்தின்னு. ஆமாம், கொள்கை எதிரின்னு சொன்னேன். அரசியல் எதிரின்னு சொன்னேன். சித்தாந்த எதிரின்னு சொன்னேன். இப்ப நான் ஏன் வந்திருக்கேன்னா, அதே தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகள பாதுகாக்க தான். கடந்த 5 ஆண்டுகளாக அவருடைய வயிற்றில் அடித்து, அவருடைய உரிமைகளை பறித்து, அவர்களுக்கு துரோகம் செய்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார்ன்னு 1/2 மணி நேரம் பிரஸ் மீட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால அதிமுக, பிஜேபி அணியில நான் இணையறேன்னு சொல்ல மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? இருக்கிற வாய்ப்பு சொல்றேன் நான். நேத்து வரைக்கும் ராஜ்மோகன் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக உஷாரா தவிர்க்கிறாங்க. பிஜேபியோட சேர்றதுக்கு வாய்ப்பே வாய் இல்லைன்னு தவறி சொல்லிட்டு கூட சொல்ல இருக்காங்க. மாட்டேன்றாங்க. ஆனாலும் கூட நடக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் எடப்பாடி பிஜேபி டீல் பண்ணுவார். ஜஸ்ட் லைக் தட் உங்கள நான் நீக்குறேன், உங்க அணியில இருந்து நான் வெளிய வர்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாருன்னு தோணுது. சூழல் தான் தீர்மானிக்கும். நான் எடப்பாடிய கிண்டல் பண்ண மாட்டேன். முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அவர் என்ன நிர்பந்தம் அனுபவிக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போயிரலாம். ஒரு இயக்கத்தை நடத்துகிற வலியும், வேதனையும் அதுல சந்தோஷம் இருக்கலாம், சுமை இருக்கலாம், சுமை சுகமாவும் இருக்கலாம், வேதனையான சுமையாவும் இருக்கலாம். அந்த தலைவனுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்துல நாம் எந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டோமோ, அதே அடிப்படையில் அவரிடம் நடந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வரலாமா? இல்ல தக்க வைக்கிறதுன்னா அவங்கள்ட்டயே திருப்பி சில விஷயங்கள பேசலாமான்னு எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். சூழல் தான் அத தீர்மானிக்கும். எந்த வடிவத்தில் எடப்பாடி அதை எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்னு. எடப்பாடி குறித்து நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடியினுடைய கூட்டணி தன்மை குறித்து நம்ம பேசியிருக்கோம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. என்ன கேள்விக்குறி? இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து காமராசரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுந்த உடனே வந்து உடனே ஸ்டாலின் ட்வீட் பண்றாரு. கைவர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆமா. குறுக்காய அப்ப நினைக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசியது சரிதான். உங்களுக்கு நிஜமாகவே மானம், வெட்கம், ரோசம் இருந்தால் இன்று மாலை 4 மணிக்குள் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சி வெளியேற வேண்டும். அப்படின்னு ஸ்டாலின் ட்வீட் போடுவாரா? சார், வேல்முருகன் மியாவ்ன்னு கத்துனா கூட இங்க வாங்க, என்னங்க ஆச்சு? இங்க வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூப்பிட்டு வச்சு 1/2 மணி நேரம் பேசுறாரு சார். வேல்முருகன் யாரும் இல்ல. 1/2% வாக்கு இருக்கான்னு கூட இல்ல. கூட்டணியின் தோழமையில் அங்கம் வகிக்கிற ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த மரியாதையில, வேல்முருகன் போனா கூட அது நம்ம கூட்டணிக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சா, கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை சார். அது நீங்க கோழைத்தனம்னு எடுத்துக்கலாம், பணிஞ்சு போறார்ன்னு எடுத்துக்கலாம், ராஜதந்திரம் எடுத்துக்கலாம், தோழமை உணர்வை மதிக்கிறார்ன்னு எடுத்துக்கலாம், தலைமை பண்பை காட்டுகிற தலைவர்ன்னு பாராட்டலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஒரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியுடைய பொறுப்பு சார் அது. இந்தியா கூட்டணி சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி எதுல எல்லாம் பொறுப்புலாம் நினைச்சுட்டு நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல பேசுனாங்க. கெஜ்ரிவால்ட்ட எப்படி அணுகணும், நிதிஷ்குமார் எப்படி சமாளிச்சிருந்திருக்கலாம், புரியுதுங்களா? இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் சேர்த்திருக்கலாம். உங்க காங்கிரஸ் கட்சியிலே நீ என்னவெல்லாம் செய்யாம வச்சிருக்கிற. இப்படி காங்கிரஸுக்கான பொறுப்பை பத்தி ஏன் பேசுறோம்? இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிக்குன்னு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பின் ஒரு வடிவமா தான் ஸ்டாலினுடைய இந்த வேல்முருகனை போய் சமாதானப்படுத்தினதுல இருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தை அவர் வர வச்சாரா? இல்ல தொகுதி பிரச்சனையை பேசுறதுக்கு செல்வம் போனாரா எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் வர வச்சு பேசுறாருல. அது அவரே தூவம் போட்டு வளைச்சு உடைச்சு விட்டு போகணுமா? சரிப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதனுடைய ஒரு முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. இப்ப எடப்பாடி என்ன சொல்றார்? நாங்க கூட்டணி வச்ச உடனே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. அதிமுக, பிஜேபி கூட்டணி வச்சேன்னு தெரிஞ்ச உடனே தூக்கம் போச்சு. இந்த கூட்டணியை உடைக்க சதி செய்கிறார்கள். நயினா நாகேந்திரன் ஒரு பக்கம் கதர்றாரு, எடப்பாடி ஒரு பக்கம் கதர்றாரு. எதுக்கு சதி செய்யறாருன்னு கதர்றீங்க? கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றது அமித்ஷா. அதனால தான் உரசலே ஆரம்பிக்குது. இத டைவர்ட் பண்றதா நினைச்சு திமுக மேல பழிய போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நான் சொல்ல வர்றது அர்த்தம் என்ன? எந்த இயக்கத்தையும், எந்த கூட்டணியையும் காப்பாத்தணும்னு தான் யாருமே நினைப்பாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடியை வந்து பாஜக, அதிமுக குடுக்குதுல்ல. மானம், சூடு, சொரணை இருந்தா நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடாது. வாங்க வெளியில வாங்க. இதுதான் கல்லெறிகிற வேலை. கல்லெறியல ஒரு பாறாங்கல்ல தூக்கி போடுறது. சரி, அதே பிஜேபி மேல ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் காரங்க காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தவர்னு ஒரு விமர்சனம், வரலாற்று விமர்சனம் இருக்கு. அதுக்கு பிஜேபி என்ன பண்ணலாம்? இப்ப எடப்பாடி காமராஜருக்காக குரல் கொடுக்கிறார். காமராஜரை உயிரோடு கொளுத்த முனைந்த அந்த ஆர்எஸ்எஸ் உடைய புதல்வனான பிஜேபியுடனா நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் இன்று மாலைக்குள்ள நீங்க அந்த கூட்டணி முறிக்க வேணாம் கேட்கிறதா? வரலாற்றை பேசினா எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். ஒருத்தர் இங்க தெருவுல நடமாட முடியாது. நடக்கிற போது அதை எப்படி சமாளிக்கிறாங்க, சரிப்படுத்த நினைக்கிறாங்களா? இல்ல இத ஒரு சாக்கா வச்சு கழட்டி விடுறாங்களா? இத பார்த்துட்டு விமர்சிக்கிறது தான் நம்ம வேலை. திமுக ஆட்சியிலேயே வந்து சிபிஎம், விசிக கொடியெல்லாம் நட்டுறதுக்கு பர்மிஷன் குடுக்கறது இல்ல. இப்படி ஏன் இருக்கீங்க? இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதான் சார், இத பலவீனப்படுத்தி உடைக்கணும்ன்றது தானே அவர் முயற்சி பண்ணுவார். இதே வேலை திமுக செய்யும். அங்க உடைக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதிமுகல ஒரு 6, 7 கட்சி இருந்தா திமுக இந்த வேலையை செய்வாங்க. எப்போ உன்னை இப்படி படுத்துறாரு, நீ எப்படி இருக்கிற? அங்க கூப்பிடுறதுக்கு ஆளே இல்ல. அதனால அவங்க ஜாலியா இருக்கிறாங்க.
அதனுடைய ஒரு பகுதியா தான் பார்க்கிறேன். தேர்தல் சேஷ்டைகளில் இது ஒரு சேஷ்டை. அத சில்மிஷம்னு சொல்லலாம், ராஜதந்திரம்னு சொல்லிக்கலாம். இல்ல 8 மாதத்திற்கு முன்பாகவே களத்துல இறங்கி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. 8 மாசம் இல்ல, 1 1/4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தொடங்கிட்டாங்களே. பூத் லெவல் கமிட்டி இருக்குல்ல, BL1, BL2லாம். அதெல்லாம் 1 1/4 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடக்கிறதா 2ஆம் கட்டம், 3ஆம் கட்ட கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அதிமுக தான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய இயக்கம், கட்டமைப்புள்ள இயக்கம். கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி வேலையை தொடங்குனா தான் செய்ய முடியும் அது. அது அவங்கவங்க ஸ்டைல் சார். ஏன் சார் செஞ்சாலும் ஏன் ஜெய்வேம்பிய, செய்யலனா என்ன சார் இப்ப தேர்தல் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்படி இருக்காங்களே சார் நீங்களே கேள்வி கேட்பீங்க. நானும் வேலையெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பேன். அவங்க வேலை தானே செய்றாங்க. வேலை செய்யறது தப்பா? அதுல என்ன தப்பு இருக்கு? நிர்வாகத்தை தாண்டி எலெக்ஷன் வேலையில மட்டுமே குறியாக இருக்காங்க. அப்படி இல்ல சார். அப்படி பார்த்தா போடி மட்டும் என்ன பண்றாரு? தேர்தல் நடக்கும் போதெல்லாம் அவருக்கு தகுந்த மாதிரி அந்த அட்டவணையை அமைச்சுக்கிட்டு சுத்தி வர்றாருல்ல. அதுக்காக வேலையை கெடுத்துறாரு. அங்கே போய் அங்கேயும் ஃபைல் பார்ப்பாங்க. ஃபோன்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்கல்ல. அரசு இயந்திரம் முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வராத வரைக்கும், இது ஜனநாயக நாடு சார். தேர்தல் அரசியல் கலந்த ஜனநாயகம். சர்வாதிகார நாடு கிடையாது. ஆட்சியில் இருக்கிற கட்சி தங்களுடைய இயக்க வேலையில தான் சேர்த்து பார்ப்பாங்க. டிஃபால்ட்டா நடந்து காலங்காலமா நடக்குது. ஏதோ இப்ப மட்டுமா செய்யுது. இடைத்தேர்தல் நடந்தா 24 அமைச்சர்களுக்கும் ஒரு வார்டா ஒதுக்கி ஜெயலலிதா காலத்துல ஆர்டர் போட்டது பார்த்து தானே இருக்கிறோம். அப்ப அரசு இயந்திரம் அந்த 20 நாள் முடங்கி தான் இருக்கும். ஆமா. வேற என்ன பண்ண முடியுது? இங்க அரசாங்க வேலைகளை விட்டுட்டு பூத் கமிட்டி கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டாங்க. அதனால இத்தனை வேலைகள் நிக்குது அப்படின்னா நம்ம அதை குற்றச்சாட்டா சொல்லலாம். ஜனநாயகத்துல இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடையூறுகள். தாங்கி தான் ஆகணும். எடப்பாடி கேட்கிறாருல ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வீடு வீடா போய் சரி, வீடு வீடா பரிதாபமா போகாம இருக்கு. இங்க பாருங்க. நான் இங்க பாருங்க, இந்த 5 லாம்ப்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த முச்சந்தில இருக்கு. அங்க ஒரு சிக்னல் இருக்கு. நான் தேனாம்பேட்டை சிக்னல்ல காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பேன். யாராவது அங்க வந்து உறுப்பினர் படத்தை புதுப்பிச்சுக்கல, தொலைச்சு புடுவேன். இப்படியா ஒரு அரசியல் கட்சி சொல்லணும்? எவன் சார் வருவான்? என்ன தப்பு? வீடு வீடா போறதுனா கௌரவ குறைச்சலா? கௌரவ குறைச்சல்லாம் வர்ற அரசியல் கட்சிக்கு தானே தவிர, அங்கே குடியிருக்கிற மக்களுக்கு அல்ல. தன்னை தேடி வர்றாங்கன்ற ஒரு கௌரவம் தான். திமிரு இருந்தா அந்த கர்வம் கூடும் அவனுக்கு. ஆனா அப்படிலாம் யாரும் பெருசா கிரேட் எடுத்து வச்சுக்கல. பாத்தீங்களா, என்ட்ட உறுப்பினர் பட்டியல் கொண்டாந்து வந்துட்டான்னு யாரும் கௌரவப்பட்டுக்கிறதும் இல்ல. என் வீட்டுக்கு ஏன் வந்து யாரும் சண்டைக்கும் போல. இஷ்டம் இருந்தா உறுப்பினர் ஆக போறான், இல்லாட்டி துரத்தி அடிக்க போறான். அடுத்து விஜயும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு செயலி அறிமுகப்படுத்தினாரு பாத்தீங்களா? மெம்பர்ஷிப் 50 லட்சம்லாம் சொல்லி அவர ஏமாத்துனாங்க. இப்ப எவ்வளவு நிஜமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இவரு ஒரு 2.5 கோடின்னு இலக்கு வச்சிருக்கிறாரு. விஜய் இன்னும் என்ன சொல்ல போறான்னு எனக்கு படபடன்னு வேற இருக்கு. அடுத்து எடப்பாடி வேற நாங்கள் ஏற்கனவே 1.5 கோடி தொண்டர்ன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு அவரு. எத்தனை கோடிப்பா இருக்கீங்க? அப்ப சீமான்ட்ட தொண்டர் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் இல்லையா? பிஜேபியில தொண்டர்கள் இல்லையா? சோ இந்த எண்ணிக்கையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. தங்களுடைய இருப்பை காட்ட, தங்களுடைய ஏற்கனவே இருக்கிற இருப்பை வலுப்படுத்த, ஒரு கட்சியும் ஒரு ஸ்டைல்ல இயங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள போய் அத தாண்டி விமர்சிக்க கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் மக்களினுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கிற சமயத்துல இந்த திமுக இப்ப கூட்டத்தொடர்ல கூட வந்து நமக்கு கடுமையாக என்னென்ன விஷயங்கள் நம்ம மையப்படுத்தி பேசணும்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு எம்பிக்களுக்கு. அப்போ பாஜக எதிர்ப்புல யார் முன்னணியில இருப்பாங்க அவர்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குன்னா அது யாருக்கு இருக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்ல. இதுவரைக்கும் 2, 3 தேர்தல்ல நடந்துட்டு இருக்க பார்த்தா, தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு ஒரு துளி கூட குறையல. அதுக்கு தகுந்த மாரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறோம்னு ஒரு தலைவரும் பேசுறதில்ல. தலைமை ஏதாவது முடிவெடுத்தா அதை சப்பக்கட்டு கட்டி நியாயப்படுத்துறதுக்கு தான் வர்றாங்களே தவிர, அல்லது குறைஞ்சபட்சம் மைல்டா அதை எடுத்து மக்கள்கிட்ட ஏன் அதுல என்ன தப்பு? கேஸ் விலை உயர்ந்தா ஏன்னா கொஞ்சம் தானே அப்படிங்கிறது. இதை குறைக்கிறதுக்காக அமித்ஷாஜி கிட்ட சொல்லுவோம் கூட ஒரு அந்த ஆறுதல் வார்த்தை வரவே வராது. இந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு இந்த முத்ரால கொண்டு வந்தோம், அதுல குடுத்த இந்த நிதி, அந்த நிதி ஏதாவது ஒரு திட்டத்த சொல்லுங்கன்னா சொல்லவே தெரியாது. ஏன்னா அப்படிதான் கொண்டு வந்தா தானே நீங்க சொல்லுவீங்க. அவங்களே எங்கேயாவது எண்ணெய் வயல்கள், அது ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி குடுத்துருவாங்களாம். சத்தம் இல்லாம குடுத்து ஃபைல் மூவ் ஆகும். மாசக்கணக்குல நடந்து அந்த துறை மத்திய மந்திரி கையெழுத்து போட்டு அங்கே டெண்டர விடுங்கன்னு கையெழுத்து போட்டுருவாராம். அப்புறம் அண்ணாமலையினுடைய சீரிய முயற்சியில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுவாங்களாம். அப்ப இந்த 2 மாசம் ஃபைல் மூவ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி கையெழுத்து போட்ட மந்திரி எந்த மந்திரி? பகுஜன் சமாஜா? சமாஜ்வாதியா? பிஜேபி மந்திரி தானே கையெழுத்து போட்டார். அப்போ உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல அந்த உணர்வு வரலையா? சொல்லுங்க சார். இதெல்லாம் படிச்ச வாக்காளர்கள் கவனிப்பாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இந்த மேலூர்ல இப்போ ஒரு பிரச்சனை டங்ஸ்டன் பிரச்சனை வந்துச்சு. அது அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனது யாரு? நிறுத்தினதுல அதே மந்திரிக்கு பங்கு இருக்கு, நான் மறுக்கல. அதுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம. தொடங்குனது யாரு? அந்த ஃபைல கிரியேட் பண்ணது யாரு? எந்த துறை? அப்ப அந்த மேலூர் மக்கள பத்தி, மதுரை மக்கள பத்தி, பல்லுயிர் இனங்கள பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லையா?
தடுக்கும் போது மட்டும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டு பக்கம் அப்படியே பிஜேபி பின்னாடி இருந்து வாங்குற மாதிரி படம் காட்டுறீங்களே, இந்த படம் எல்லாம் ஓடி ரீல் அந்து தொங்கிட்டு கிடக்கு. மக்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சுட்டாங்க. நிஜமான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு வராத வரைக்கும், நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்காத வரைக்கும், நம்மளுடைய உரிமைகளை திட்டமிட்டு பறிப்பதை தடுத்து நிறுத்தாத வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு ஒரு துளி கூட குறையாது. அதுல யாரெல்லாம் சவாரி பண்றாங்களோ பண்ணதான் செய்வாங்க. ஸ்டாலின் கொஞ்சம் வேகமா ஓட்டுறாரு. ஆட்களை நிறைய வச்சுக்கிட்டு நல்லா பெரிய போட் எடுத்துட்டு அதில் ஓட்டிட்டு போறாரு. அதுல என்ன இருக்கு? எடப்பாடி ஓட்டட்டுமே, துணிச்சல் இருந்தா 6 மாசம் முன்னாடி சொன்னாரு. இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி அவர் ஒரு போட் எடுத்து தான் கிளம்புனாரு. கடைசியில் ஓட்டை விழுந்துருச்சு. அவங்களே ஓட்டையை போட்டு நாங்களும் ஏறிக்குவோம். ஏறியா இல்ல போட்டை நிறுத்தி வைக்கிறாருன்னா அவர் போட்டை நிறுத்தி வச்சிட்டாரு. ஸ்டாலின் போய்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஒரு பக்கம் விஜய் நீங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன போல சீமானுடைய இடத்தை விஜய் வந்து அந்த இடத்த பிடிக்க போறாரு. இல்ல அந்த 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 நான் வாக்குகளை சொன்ன மாதிரியா? எதுக்கு இப்ப என்னைய கோர்த்து விடுறீங்க? நான் என்ன சொன்னேன் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோலாம் தான் சொல்லல. விஜய் மாதிரியான கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா? சீமானையும் விஜயும் ஒப்பிடுகிற போது சினிமா பிரபல்யம் விஜய்க்கு மிக அதிகம். அந்த மாதிரியான ஒரு பிரபல்யம் இந்த 100 வாக்காளர்கள்ல பங்கு போட ஒருத்தர் வர்றபோது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். இப்ப விஜய் அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார்ல, அஜித்குமார் மரணத்துக்காக சென்னையில. ஒரு நாள் அறிவிப்புல 2 நாள் அறிவிப்புல அனுமதி குடுக்குறாங்களா இல்லையான்னு குழப்பம் இருந்த போதே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 20,000 பேர் அந்த ஒரு ரோட்ல வந்து டைட்டா நின்னாங்க. அந்த 20,000 பேர்ல குறைஞ்சது 15,000 பேர், 16,000 பேர் இளைஞர்கள். அப்போ இந்த 16,000 பேரும் 20,000னே வச்சுக்கோ. இந்த 20,000 பேர் போன தேர்தல்ல யாருக்கு சார் ஓட்டு போட்டாங்க? யாருக்கோ போட்டாங்கல்ல. சிறுத்தைகளுக்கு போட்டிருப்பாங்க. அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க. அண்ணாதிமுகவுக்கு போட்டிருப்பான். திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் தானே சார் போட்டிருப்பான். இல்ல முதல் முறை வாக்காளர் அதுல இருக்கிறான். அவன் வரப்போற தேர்தலில் இந்த 5 பேர்ல யாருக்கா ஒருத்தர் போடணும்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்ப எங்க போய் நிக்கிறான்? விஜய் கிட்ட போய் நிக்கிறான். சோ ஒரு பிரபல்யம் வருகிற போது பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும். இளைஞர்களை இன்னைக்கு பெருமளவு ஈர்த்து தங்கள் பக்கம் வச்சிருக்கிற அண்ணாமலை, திருமாவளவன், சீமான் இந்த 3 பேருக்கும் பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். அது ஏதோ நான் ஒரு கருவியை வச்சு அளந்து பார்த்து அப்படியே பாத்தீங்களா டிஜிட்டல் அவுட்புட் எடு, பிரிண்ட் எடுன்னு வச்சு சொல்லல. யூகம் தான். இளைஞர்கள் அங்கே போறாங்கன்னா இந்த இளைஞர் நேத்து வரைக்கும் எங்க இருந்தான் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்றேன். இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அதிமுக இருக்குது. அங்கே கூட 10 பேர் வந்திருப்பான். இன்னைக்கு அவன் போய் விஜய் கிட்ட நிக்கிறான். இளைஞர் அணி செயலாளரா துணை முதலமைச்சர் வரைக்கும் பதவி வாங்கிட்டு ஒரு அடையாளத்தோட அந்த இயக்கத்தை அந்த அணியை வலிமையா நடத்திட்டு போற உதயநிதி இருக்கிற போதுதான் இத்தனை இளைஞர்கள் போய் அங்க நிக்கிறான். அப்ப உதயநிதி பயப்படணும்ல. இதைத்தானே எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. உங்க எல்லாருக்கும் இழப்பு வரப்போகுது. விஜய் 10% ஓட்டை வாங்க போறாருன்னா 1ல இருந்து 1, 2ன்னு எடுத்துதான் அந்த 10 வரும். இங்க 100 ஃபுல் ஆயிடுச்சு சார். தெலுங்கானால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் சொல்ல போறோம். இந்த 100 பேர் தான் சார் மாறி மாறி எல்லாருக்கும் பிரிச்சு ஓட்டு போட போறான். அந்த அடிப்படை தான் நான் தெளிவா சொல்றேனே தவிர சீமான் தொலைஞ்சாரு இதோட காலி இல்ல நான் சொல்லல. சீமானுக்கும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்கிறதுனால. இப்போ உங்க கேள்வியை கேளுங்க. இப்போ விசிகாவினுடைய இருப்பு, விசிகாவை பற்றி திமுகவுக்கு விழுகிற ஓட்டுல ஒரு 25 வாக்குகள் வந்து விசிகாவுக்கு விழுந்த வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு திரும்ப அதாவது பேசுகிறாரு. அவர் திமுகவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். தன்னுடைய எங்க கட்சி வளர்ந்திருக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் வாக்களிப்போங்கிற 2வது மெசேஜ் அதுல இருக்கே தவிர இப்ப எண்ணி பாருங்க. அதை ஒருத்தர் ஒரு கார்டெல்லாம் போட்டு அவங்க கட்சிக்காரரே கொஞ்சம் புரிதல் இல்லாம அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தா 59 இடம் விடுதலை சிறுத்தைகளுக்கு தரணும். என்ன சார் இது? அதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கு. நீங்க பேட்டியின் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைப்புல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்றதை பார்த்தா திரும்ப ஏதோ மனசுல வச்சிருக்காருன்னு ஒரு சலசலப்பு ஒரு சந்தேகம் இருக்கிற இந்த சூழல்ல முதலமைச்சர் இருக்கிற மேடையில தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லணும் உறுதியா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஒப்பீடு அது. அப்ப பெட்டியை தரங்க பாரு எல்லாம் எண்ணி பாரு 4ல் ஒரு ஓட்டு ஏன் ஓட்டுன்னு நிரூபிக்க போறாரு அவரு. என்னுடைய கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக உண்டுங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை அந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி இல்ல இருக்கிறார். பிசிக்கு அந்த இடத்துல இருக்கு. அதாவது எங்களுடைய உறுதிப்பாட்டை கட்சி வளர்ந்திருக்கிறது ஆமா. அந்த இடத்துல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாமக என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அதை இருக்கு. பத்தி என்ன கவலை உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு ஏதாவது மதிய சாப்பாடு சாப்பிடணும்னு பிரச்சனை இல்லையா? என்ன வேணாலும் நிலை எடுத்துட்டு போறாங்க. ஆனா பெரும்பாலான வாய்ப்பு அதிமுக பக்கம் போக தான் இருக்கு. அங்கே திமுகல இப்ப இருக்கிற நிலைமையில கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. பாட்டாளி ராமதாஸ் மக்கள் போவாரு. கட்சி தோராயமா 25 குறைஞ்சது 25ல இருந்து 35 தொகுதி தான் அவர் செட்டில் ஆவார். எந்த கட்சிக்கு போனாலும் அணிக்கு போனாலும் திமுக அவ்வளவு இடம் கொடுக்க இடம் இல்லை.
அதனால அதிமுக பக்கம் தான் போய் செட்டில் ஆவாங்க. அங்கே வாய்ப்பும் இருக்கு. அதனால திருமாவளவனுக்கும் திமுகவும் அதை பத்தி அவரும் பெருசா கூட்டணி ஆச்சுன்றாரு அன்புமணியும். அது சார் அது அவங்க பாடு சார். அது ஏங்க இலையே போடலைன்னு எடப்பாடி சொன்னாரா? அதுக்குள்ள இலை ஓட்டங்கிறிய அப்படின்னா போய் முதல்ல உட்காரட்டும், அந்த ஹாலுக்குள்ள நுழையட்டும், டேபிள் போட்டுருக்காளான்னு பார்ப்போம். இலைய வைக்கிறாங்களா? இல்ல இலைய எப்படி கையில வச்சுக்கிட்டு முதல்ல கையை கழுவிட்டு வாங்குறாங்களா? எத்தனையோ காட்சிகள் இருக்கு. முதல்ல நடக்கட்டும், அப்புறம் பேசுவோம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.